அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பாவலர் காரை மைந்தன் அவர்களுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு செவிமடுத்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய சான்றோர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, நூல்களை வெளியிட்டு விடை பெற்றிருக்கக்கூடிய ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களே, இங்கே ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய பாவலர் காரைமைந்தன் அவர்களே, என் உரைக்கு பிறகு ஏற்புரை பாவலர் காரைமைந்தவன் கட்டாயம் நிகழ்த்தியாக வேண்டும். இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் நாங்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. அதுபோல் இங்கே உரையாற்றிருக்கக்கூடிய ஐயா நம்முடைய முன்னிலை வைத்து வரவேற்புரையாற்றிய அன்னை வேளாங்கண்ணி பதின்ம உயர்நிலைப்பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அந்தோணிராஜ் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களுடைய மகளும் எனக்கு பேத்தியுமாக உள்ள பாத்திமா பர்கானாசா அவர்களே, நம்முடைய பேராசிரியர் முனைவர் கோபு அவர்களே, ஐயா பேராசிரியர் முனைவர் அமுல்ராஜ் அவர்களே, நம்முடைய அருமை கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களே, பேராசிரியர் இளையராஜா அவர்களே, நம்முடைய அன்பு தோழர் தம்பி தமிழ் முகிலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி இந்த நாயகன் நம்முடைய பாவலர் தமிழ் தேசியர் காரைமைந்தன் அவர்களே, அம்மா தாயம்மாள் அவர்களே, பல நூல்களை பற்றி நம்முடைய சான்றோர்கள் ஆய்வாளர்கள் எடுத்து சொன்னார்கள். விடுபட்ட ஒரு நூல் இருக்கிறது, ஆளுமை என்று. அந்த ஆளுமையை பற்றி சிறிது பேசலாம் என்று நினைக்கிறேன். மிக மிக தேவை ஆளுமை என்பது. அது ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி என்பார்கள். இந்த ஆளுமை என்பதுதான் ஒரு தனி நபருக்கும் சரி, அமைப்பு தலைவர்களுக்கும் முக்கியமானது. நம்முடைய காரைமைந்தன் சொல்கிறார், இலக்கு இல்லாதவன் தலைவனாக முடியாது. தலைமை திறன் என்பதே ஒரு குழுவை அல்லது தன்னை சார்ந்துள்ளோரை வழிநடத்தி செல்வது. வழிநடத்தி எங்கு செல்வது? இலக்கை நோக்கி. ஓர் உதாரணத்துக்கு, இந்த ஆண்டு நம் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு வணிகத்தில் ஒன்று இருக்கலாம், அரசியலில் இன்னொன்று இருக்கலாம் என்ற தொடர்ந்து சொல்லி கொண்டு போகிறார். வணிகத்தில் அடுத்தது லாபம் எப்படி இருக்கலாம், அரசியலில் தேர்தல் கட்சியாக இருந்துச்சுனாக்க ஆட்சியை பிடிப்பது எப்படின்னு வைக்கலாம். அப்படி பல்வேறு வடிவங்களுக்கு தலைமை என்பது மிக முக்கியமானது. அதற்கு இலக்கு இருக்க வேண்டும். நிர்ணயித்த இலக்கை குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் அறிய வைப்பதும் புரிய வைப்பதும் அதற்காக அவர்கள் உழைக்க ஊக்குவிப்பதும் தலைமை திறனின் அடுத்த முக்கியமான தேவை. இதற்காக வலுவான தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்முடைய வளர்த்து கொள்ளுதல் வேண்டும் என்பது போன்ற இந்த ஆழமான பல்வேறு கருத்துக்கள், தலைமையை பற்றிய சிந்தனைகள் தொடர்ந்து இருக்கின்றன. சாதாரணமாக ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு நேர்காணலுக்கு போகிறார் ஒருவர் என்றால், அவர் அந்த நேர்காணலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த வழிகாட்டலும் இருக்கிறது. ஒரு வேலைக்கு நேர்காணலுக்கு போகிறார், மேலதிகாரிகள் நேர்காணல் எடுத்து கொடுக்கிறார்கள். அப்படி எடுக்கும்பொழுது உங்கள் பையை அல்லது அணிந்திருக்கும் நகையை அல்லது கடிகாரத்தை அல்லது தலையை அல்லது சடையை அல்லது எதையாவது தோண்டி கொண்டு இருப்பது அல்லது தடவி கொண்டு இருப்பது கூடாது. நேர்காணல் உங்களை பண்ணிட்டு இருக்கும்போது அல்லது சற்று முன்பாக அல்லது தலையை சொரிந்து கொண்டு இருப்பது போன்ற செயல்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் மன அழுத்தம், உங்களுக்கு ஒரு டென்ஷன் அதிகமாக உள்ளது என்று பொருள். எனவே மன அழுத்தத்தை களைய முயலுங்கள். இச்செயல்கள் தானாக நின்றுவிடும். இப்படி இன்னொன்று சொல்லுகிறார், உங்களுக்கு தேநீர் அல்லது பிஸ்கட் ஏதேனும் நேர்முக தேர்வின் போது கொடுத்தால் அதை ஏற்று அருந்துங்கள். ஒரு பிஸ்கட்டோ அரை பிஸ்கட்டோ சாப்பிடுங்கள். இப்படி தேநீர் அருந்தும் போதும் பிஸ்கட் உண்ணும் போதும் நேர்முக தேர்வாளர் உங்களிடம் பேசுவதை கவனித்து அவரை பார்த்து கேளுங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள் என்று. அதாவது ஒரு பெரிய அமைப்புகளுக்கு, நிறுவனத்துக்கு, அரசியல் இயக்கங்களுக்கு தலைமை தாங்குவதற்கு உள்ள தகுதிகள், திறன்கள் நிறைய சொல்லியிருக்கார். நம்ம ஒன்று ரெண்டு சொல்கிறோம், அவ்வளோதான். அதுவும் சரி, வேலை வாய்ப்பு தேடி ஒரு நேர்காணலுக்கு போகின்ற ஒரு இளைஞருக்கும் சரி என்று
பன்முகத்தன்மையில் பல்வேறு வகையில் மனித ஆளுமையை பற்றி இங்கே காரைமைந்தன் அவர்கள் இந்த நூலில் பல்வேறு இடங்களில் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இந்த நூலை யாருக்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் அவர்களுடைய அன்னையாருக்கு அர்ப்பணித்திருக்கிறார். காரை மகள், பிறப்பு இறப்பு தேதியெல்லாம் போட்டிருக்காரு. தன் பாலோடு பகுத்தறிவும் தன் தாலாட்டோடு தமிழ் உணர்வும் தன் நெஞ்சோடு சேர்த்து தன் நெஞ்சுரமும் தந்து வளர்த்த என் அம்மாவிற்கு இந்நூல் காணிக்கை. ஒரு தாயார் இந்த ஆற்றல்களோடு இவ்வளவு திறன்கோளோடு இருந்திருக்கிறாரே என்பது வியப்பாக இருக்கிறது. அந்த பெண்மைக்கு இவ்வளவு ஆற்றல் உண்டு. அம்மா தாயம்மா அவர்களை எல்லாரும் போற்றுறோம் அல்லவா? தன்னுடைய தாயாரை பாலோடு பகுத்தறிவும் தந்தவர், தாலாட்டோடு தமிழ் உணர்வும் தந்தவர், நெஞ்சோடு சேர்த்து தன் நெஞ்சமும் நெஞ்சு உரமும் ஒரு துணிச்சலும் தந்தவர், வளர்த்த என் அம்மாவிற்கு நூல் காணிக்கை என்று மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு பெரிய வாய்ப்பு காரைமைந்தனுக்கு அவருடைய வளர்ப்பு, அவருடைய அன்னையாரே இந்த தகுதிகளோடு திறமைகளோடு இருந்தது என்பது அவருக்கு இயற்கை வழங்கிய ஒரு வாய்ப்பு. ஆளுமை ஒவ்வொரு தலைமை வழிகாட்டிக்கும் உண்டு இருக்க வேண்டும், தனிநபருக்கும் இருக்க வேண்டும். இப்போ இங்கே காரைமைந்தனுடைய ஒரு கவிதையை திரைப்பட நடிகர்கள் ஏன் வருகிறார்கள் என்பதை பற்றி உள்ள கவிதை தான். அதை படித்தார்கள். சரி, தமிழ்நாட்டில்தான் திரைப்பட நடிகர்கள் அதிகமாக வருகிறார்கள் என்றால் கட்சிகள் நடத்துகிறார்கள், வெளி மாநிலங்களில் ஏன் இந்த அளவுக்கு இல்லை? தமிழர்கள் அவ்வளவு சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள், உளவியலாக சீரழிந்து போயிருக்கிறார்கள், வெறும் ரசிகர்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ, ரசிகர்களாக வைத்து விட்டார்களே என்று அரசியல் தலைவர்களை மற்றவர்களை விமர்சிக்க வேண்டும். அது கூடவே கூடாது என்பதல்ல. ஏன் நீ ஏமாந்தாய்? நான் சற்று கவனக்குறைவாக இருந்த பொழுது என் பையில் இருந்து 5000 ரூபாயை ஒருவர் அழகாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார், ஆளை தெரியவில்லை என்று ரசிப்பாயா? ஏன் இவ்வளவுக்கு இடம் கொடுத்தீர்கள்? எந்த மாநிலத்திலாவது இந்த அளவுக்கு சினிமா அரசியலை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறதா? வெறும் மேடை பேச்சு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அவலம் எங்கேயாவது இருக்கிறதா? மேடையே ஒரு திரைக்காட்சியாகி விடுகிறது அல்லவா? கடந்த பல ஆண்டுகளாக மேடை என்பது, சொற்பொழிவு என்பது ஒரு நாடகமாக. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். ஆளுநர் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். ஆட்டுக்கு தாடி எதற்கு, அரசுக்கு ஆளுநர் எதற்கு என்று எங்கள் தலைவர் கேட்டார் என்று ஒருவர் சொல்லுகிறார். இதை ரசித்து சிறப்பாக சொல்லியிருக்கிறதாக கொண்டாடுகிறோம். இது ஒரு தவறான எடுத்துக்காட்டு. ஆளுநர் என்பவர் ஓநாய் போன்றவர், மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியவர். அவரை ஆட்டுக்கு தாடியோடு ஒப்பிடுவது சூழ்ச்சி இல்லையா? எஜமானன் கோபித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காகவும் நம்முடைய ரசிக கூட்டத்தை கைதட்ட வைப்பதற்கும் ஆன சூழ்ச்சி இல்லையா இது? ஐயோ, சிறப்பாக சொல்லிவிட்டார், சிறப்பாக சொல்லிவிட்டார். ஆளுநர் என்பது ஆட்டுக்கு தாடியினால் ஆபத்து ஒன்றும் இல்லை, நாட்டுக்கு ஆளுநரால் அவ்வளவு ஆபத்து. ஆபத்தில்லாத ஒரு தாடியை போய் உதாரணம் சொல்லும்போது அழகா ரசிக்கிறோம். என்னன்னா, சினிமா பார்த்து அல்லது சினிமா மாதிரி நாடகம் மாதிரி மேடையையும் அரசியல் மேடையையும் நாடகமாக பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து விட்டது. எனவே அதனால இஷ்டத்துக்கு மக்களை திரட்டிக் கொள்ள முடியும், ஆட்சியை பிடித்து ஆள முடியும் என்ற நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் தான் திரைப்பட கதாநாயகர்கள் எல்லாம் கட்சிகள் அவரவருக்கு விருப்பத்துக்கு ஏற்ப தொடங்குகிறார்கள். வெறும் வசன ரசிகர்கள், காட்சி ரசிகர்கள் தமிழர்கள் என்று. அப்போ தனிநபர் ஆளுமை என்ன ஆயிற்று? பதவி வேட்டைகளுடைய ஆளுமை இருக்கிறது. பதவி வேட்டை நம்ம மக்களை மயக்கி அவர்களுக்கு வாக்காளர்களாக, வாக்குச்சாவடிகளின் வாடிக்கையாளர்களாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு ஆளுமை இருக்கிறது. ஆனால் மக்கள், தமிழர்கள் தன்னுடைய ஆளுமையை இழந்து விட்டார்கள், பலகாலமாக இழந்து விட்டார்கள். எந்த இனத்தில் இருந்து? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன இனத்தில் இருந்து. இந்த ஒரு சித்தரிப்பை ஏன் சொல்லி வைத்தார்கள்? சிவபெருமானுக்கும் நக்கீரனுக்கும் அப்படிப்பட்ட உரையாடல் நடந்ததா இல்லையா? நமக்கு தெரியாது.
நடக்காவிட்டாலும் கூட ஏன் சித்தரிக்கிறார்கள்? சிவபெருமானே சொன்னால் கூட சரியா தவறா என்று உரசி பார்த்து சரி என்றால் ஏற்றுக்கொள், இல்லையேல் நிராகரி என்று சொன்ன இனம் தமிழினம். அதற்கான சித்தரிப்பு தான் இது. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்? இந்த 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 ஆளுமை புத்தகத்தை படியுங்கள். இந்த ஆளுமையை ஒவ்வொரு தனிநபரிடமும் வளர்க்க வேண்டும். இப்பொழுது என்ன புதுசா யாரோ சொல்லிவிட்டாருங்கிறீங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னார். யார் சொன்னாலும் நம்பாதப்பா, நான் சொன்னாலும் நம்பாதப்பா, ஓ அறிவை கொண்டு உண்மையானு ஆராய்ந்து பாரு, உண்மைன்னா ஏத்துக்க, இல்லைன்னா ஏத்துக்காத. சொன்னவன் பேராசான் திருவள்ளுவன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லலாம். அதுதான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே மரபு. இந்த வழக்கத்தில், இந்த பழக்கத்தில், இந்த பயிற்சியில் வந்த இந்த இனம் ஒரு மந்தையாக எப்படி போனது? ஒரு மந்தையாக, இந்த கட்சிக்கு மந்தையா அந்த கட்சிக்கு மந்தையா என்று லட்சியம் இல்லாமல் போய்விட்டது. தலைவனுக்கு லட்சியம் வேண்டும் என்று காரைவேந்தன் சொல்கிறார், மக்களுக்கும் வேண்டும் என்று சொல்கிறார். லட்சியம் இல்லாதவர்கள், இலக்கு இல்லாத ஒரு சமூகம் கண்ட கண்ட இடங்களுக்கு போய் சீரழியும். தமிழர்களுக்கு முன்னால் இப்பொழுது ஒரு பெரிய லட்சியம் என்ன இருக்கிறது? வாக்குச்சாவடியை தவிர என்ன லட்சியம் வைக்கப்படுகிறது? நம்முடைய தமிழ்நாடே நீடிக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. 3 மண்டலங்களாக, ஒன்றிய பிரதேசங்களாக மாற்ற வேண்டும் என்பது RSS திட்டம், பாஜக திட்டம் தமிழ்நாட்டை. அப்படியா? அப்படி என்றால் எங்களுக்கு 3 முதல் மந்திரிகள் கிடைக்கும் என்பார்கள் இவர்கள், இன்றைக்குள்ள கட்சிக்காரர்கள். இனம் அழிந்துவிடும், சிதைந்துவிடும், தாயகம் போய்விடும். இனத்தின் உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் டெல்லியிடம் கையேந்தி இருக்கக்கூடிய நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. வட மாநிலத்தாருக்கு ஒன்றுமில்லை. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கட்டு, எல்லா கட்டுக்கும் என்ன? டெல்லி அரசும் அவர்கள் அரசுதான், மாநில அரசும் அவர்கள் அரசுதான். தமிழ்நாட்டிலே ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணால் விற்பனை வரியை ரத்து பண்ணி, மாநில அரசு விதிக்கக்கூடிய விற்பனை வரி உரிமையை, அதிகாரத்தை ரத்து செய்து மத்திய அரசு கொண்டு போகிறான் ஜிஎஸ்டி என்று. எங்கே கொண்டு போகிறான்? ஊபிக்கு கொடுக்க, பீகாருக்கு கொடுக்க, இந்தி மண்டலங்களுக்கு கொடுக்க. தமிழ்நாட்டு ₹1 கொடுத்தால் 29 காசு திரும்பி வருகிறது என்று முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் மு.க. ஸ்டாலின். உரிய பங்கை பெற என்ன செய்தீர்கள்? சரி, அவர்கள் செய்யவில்லை. நம் இனத்திலே படித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? அப்படியே விவரம் தெரிந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கிறதே, அதில் வல்லுநர்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறார்கள். மொழி, இனம், தாயகம் 3ம் இயற்கையின் படைப்பு. எவனும் கட்டிவிடுவதல்ல, எவனும் பேர் சூட்டுவதல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3ம் இல்லாத யாருக்காவது புது பேர் சூட்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு அல்ல. மொழி, இனம், தாயகம் 3ம் இயற்கையின் படைப்பு. அதன் பொருள் வரலாற்றின் படைப்பு. யாரும் உருவாக்கியதில்லை தமிழ்நாடு போல. அது மாதிரி உலகம் பூரா நாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு இதை பேசினால் இதை பிரிவினைவாதம் என்கிறான். என் தாயகம் தமிழ்நாடு என்பதே குற்றம் என்கிறான். ஏன்? பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா என்ற ஒரு புதிய கட்டமைப்பு. பல்வேறு தனித்தனி தேசங்களாக, நாடுகளாக இருந்தவைகளை எல்லாம் அவன் வணிக வேட்டையாடிகள், நவீனகால வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள் பீரங்கிகளை, துப்பாக்கிகளை, தூக்கு கயிறுகளை, சிறை கோட்டங்களை பயன்படுத்தி நம்முடைய மன்னர்களை, நம்முடைய தலைவர்களை, தொண்டர்களை சிறையிலே அடைத்து பல இனங்களை, நாய், பூனை, ஓனாய், குயில், கொக்கு எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து ஒரு இடத்திலே அடைத்து வைத்தான். அதற்கு இந்தியா என்று பெயர் வைத்தான். அதுதான் உன் தாயகம், தேசபக்தி என்கிறான். பாயாசம் ஒழுகுது, வடக்கே இருந்து வந்த ஆரியன். அதுதான் தேசம் என்று சொல்கிறான். மொழியை, இனத்தை, தாயகத்தை இழந்தால் நீ அடுத்தவனுக்கு அடிமை. 2ஆம் தர குடிமக்கள், 3ஆம் தர குடிமக்கள். அவன் மொழி இங்கே வந்து நடமாடும். இந்திய அரசிலே உள்ள நீராற்றல் துறையை
நீராற்றல் துறை என்று சொன்னால் தோஷம், ஜல் சக்தி என்றுதான் சொல்ல வேண்டுமாம். தமிழிலே எழுதினாலும் ஆங்கிலத்திலே எழுதினாலும் அது ஜல் சக்தி என்று எழுத வேண்டும் என்பது சட்டம். சமக்ரா 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா பொய்யாமொழியும் ஸ்டாலினும். சமக்ரா அபியான் ஏதோ ஒரு திட்டம் மாணவர்களுக்கானது. அது என்ன சமக்ரா? தமிழில் சொல்ல வேண்டியதானே. தமிழில் சொன்னால் மானியம் கிடையாது, நம்மிடம் வசூலித்த பணம். இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த கோரிக்கைகளை வைத்தால் எந்த ஆபத்து வருமோ, சிறையில் பிடித்து போடுவார்களோ என்று மிகை அச்சம் கொண்டு எதையும் பேசாமல் விடுவது. ஆளுமை இல்லாதவன் அடுத்தவனுக்கு அடிமையாகத்தான் ஆவான். சொந்த ஆளுமை இல்லாத தேசம் அடுத்தவனுக்கு அடிமையாகத்தான் போகும். தமிழினத்துக்கு தன்னை ஆண்டு கொள்ளக்கூடிய, தன் உரிமையை மீட்கக்கூடிய ஆளுமை இல்லை என்றால் அடுத்தவனுக்கு அடிமையாகத்தான் போகும். அது போகக்கூடாது என்பதற்குத்தான் நாம் எல்லாம் பேசுகிறோம். சின்ன வயசுல போய் வெடிகுண்டை போட்டுட்டு சிறையில் இருந்தார். சிறையில் இருக்கும்போதே நான் முதுகலை படித்தேங்கிறார் முகிலன். அவருடைய கல்வி நாட்டத்தை பாராட்டலாம். அப்பாவிடமிருந்து வளர்ந்த அவருடைய தந்தையாரிடமிருந்து வந்த தமிழ் தேசியம் அது. அந்த இளம் பிள்ளைகள் அவங்கெல்லாம் என்ன வயசு அவர்கள்லாம்? அப்போ அந்த வெடிகுண்டு வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு போடுற வழக்கில் எல்லாம் சிறைக்கு போகிறாங்க. சின்ன பிள்ளைகள், இளைஞர்கள். விடுதலை புலிகள் இந்த வயசில் தானே ஈடுபட்டாங்க. விடுதலை புலிகளை பாராட்டுவோம். நாம் 10 நாள் சிறைக்கு போக அஞ்சுவோம். வரலாற்று நாயகர்களின், வீரர்களின் முதுகுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டு அவர்களுடைய வீரத்தை பற்றி புகழ்ந்து கொண்டிருப்போம். காரல் மார்க்ஸ் அந்த காலத்திலே சொன்னார், சொந்தமாக செயல்பட துணிச்சல் இல்லாதவர்கள் வீரம் பேசுவார்கள் எங்கே என்றால் வரலாற்று நாயகர்களின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவர்களுடைய வீரத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள் என்றார். 19ஆம் நூற்றாண்டுல பாரிஸ் அந்த பிரெஞ்சு புரட்சியை ஒட்டி எழுதின விமர்சனங்கள் கட்டுரை தொகுப்பது கார்ல் மார்க்ஸ் எழுதுவது அதை பற்றியது. அதில் தான் அவர் சொல்லுவார், நான் சொன்னேனே பணம், நான் சற்று கவனக்குறைவாக இருந்த நேரத்தில் என்னை ஒரு முரடன் பாலியல் வன்முறை செய்துவிட்டான் என்று சொல்லக்கூடிய பெண்ணையும், என்னை ஒரு அயல் நாடு ஆக்கிரமித்து விட்டது என்று சொல்லக்கூடிய நாட்டையும் வரலாறு மன்னிக்காது என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுகிறார். நமக்கு இந்த பெண்ணிடமே மாதிரி தெரியும். வீரமாயிரு, போராடு என்பதற்கு சொன்னது. எனவே இந்த வீரர்களுடைய பொன்மொழிகள் அது இது சொல்றது நமக்கு நாம இன்னைக்கு பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கிட்டு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பேசுகின்ற நம்முடைய பல்வேறு தம்பிகள், நண்பர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், பேத்திகள் எல்லாம் 10 நாள் சிறைக்கு போக கூட தயாரா இல்லை என்றால் நாம் ஏன் பிரபாகரன் பெயரை உச்சரிக்க வேண்டும்? அறப்போராட்டம் நடத்துவோம். அந்த நாட்டிலே அங்கே ஆயுத போர், தமிழ்நாட்டுக்கு அது பயன்படாது என்பது எங்கள் கருத்து. ஒவ்வொரு நாட்டுக்கு நிலைமை வேறு. அதனால் தேர்தல் பாதம் மட்டும்தான் என்பதல்ல. இந்தியாவின் விடுதலையை தேர்தலில் நின்றா வாங்கினார் காந்தி. 1920ஆம் ஆண்டு தேர்தல் வந்தது, நிற்க முடியாது என்றார். கவர்னருக்கு கூடுதலாக அதிகாரம் இருக்கிறது, நிற்கவில்லை. 37 தான் சில சட்டங்கள் மாற்றியவர்கள் நின்றார்கள். அதையும் 39 பதவி விலகின்றார். 2வது உலகத்து யுத்தத்தில் இந்தியாவை சேர்த்துட்டான், விலகிட்டாங்க எல்லாம். ராஜகோபாலாச்சாரி எல்லாம் 37 முதலமைச்சராகி 39 விலகிட்டார். அப்படி கட்டுக்கோப்பாக தேர்தலில் நிற்கலாம், நிற்காமல் இருக்கலாம், விலகுன்னா விலகணும் என்று அவ்வளவு தொலைதொடப்பான ஒரு காங்கிரஸை வைத்து போராடினார் காந்தி தலைமையிலே. அவர்கள்தான் இந்தியாவின் விடுதலையை வாங்கினார்கள். அறப்போராட்டத்திற்கு, மக்கள் திரள் போராட்டத்திற்கு வலிமை உண்டு. இதே சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டம், அறப்போராட்டம், மக்கள் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க விரிவடைந்தது, வெற்றி பெற்றது. ஸ்டெர்லைட் ஆலை அறப்போராட்டம், 100 நாள் போராட்டம், 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். அந்த பிணங்களை வாங்க மாட்டோம் என்று பெற்ற தாய் தன் மகள் 19 வயசு பிள்ளை சுலோனின் மறுநாள் போனோம் அந்த வீட்டுக்கு பார்க்க. செல்ல குழந்தை அந்த பெண்ணு, வாயிலே சுட்டான், முழக்கம் போட்டுச்சு. அந்த பெண் மகளை கூட வாங்கவில்லை என்ற தாய் சட்டப்படி அறிவித்து, சட்டம் இயற்றி, ஆணை போட்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூடினால்தான் நாங்கள் பிணங்களை வாங்குவோம் என்றார்கள். இந்த தமிழன் தமிழச்சி தானே, எந்த கட்சி கொடியும் கிடையாது.
எந்த கட்சி தலைவரும் தலைமை தாங்கவில்லை. கட்சி சார்பற்ற நேர்மையாளர்கள், சந்தர்ப்பவாதம் மற்றவர்கள் தலைமை தாங்கினார்கள். எனவே மக்கள் போராடுவார்கள் அல்லது போராட வைக்க வேண்டியது தலைவர்களுடைய கடமை. தேர்தலே வேண்டாம் என்பதில் தேர்தலிலும் பங்கெடுக்கலாம், அது முதன்மை அன்று. இந்த ஆளுமை, இந்த நாம் ஒவ்வொருவரும் என்ன நிலையில் இருக்கிறோம் என்று நம்மை புரிந்து கொண்டால்தான் அது நம் இனத்தை விழிப்புணர்ச்சி பெறுவதற்கு வரும். இந்த எல்லா வகைக்கும் இந்த ஆளுமை என்ற புத்தகத்தை படித்து பாருங்கள். அவர் அந்த துறையிலே காரைமேந்தனவர்கள் இருப்பதனால நுட்பமாக ஒவ்வொன்றையும் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஆளுமை வளர்ச்சி என்ற புத்தகத்தில் நுட்பமாக எழுதியிருக்கிறார். சில கருத்துக்கள் நாங்கள் எங்கள் அமைப்புக்குள்ளே பேசிக்கொள்வோம் எப்படி இருக்க வேண்டும் என்று. அதிலே சில கருத்துக்களும் அவருடைய விருப்பத்துக்கு, அவருடைய சொந்த முயற்சியில் அவர் சொல்லுகிறார். நாங்கள் சிலது சொல்லுவோம், எங்கள் தோழர்களுக்கு அது ஒத்துப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான நூல். அடுத்தது களமும் காதலும் என்ற ஒரு நூல் வந்திருக்கு. அதில் இந்த இது அரசியல் நடிப்பானதால் நடிகர்களுக்கு அரசியல் எளிதானது. என்ன, அரசியல் நடிப்பானதால் நடிகர்களுக்கு அரசியல் எளிதானது. நடிகனை உலகம் நடிகன் என்கிறது, தமிழகம் மட்டும் தலைவன் என்கிறது. நடிகனை உலகம் நடிகன் என்கிறது. தமிழ்நாட்டு சீரியட்டை பாருங்க, மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சில் துப்புனா நம்ம மார்பில் தான் விழுவோம், முகத்தில் தான் விழுவட்டும். இப்போ என்ன செய்யறது? அப்புறம் சொல்லித்தானே ஆகணும். நடிகனை உலகம் நடிகன் என்கிறது, தமிழகம் மட்டும் தலைவன் என்கிறது. இருட்டு அறையில் திரை நிழலில் தலைவனை தேடி தேடி தமிழர் முகம் திரை மூடி போனது. ரத்தம் சுண்டனுமையா. புதுசு புதுசாக ஒரு நடிகன் கட்சி நடத்தினான்னாக்க இங்கே தமிழ்நாட்டில். நீங்க எல்லாம் அறிவு கட்டவன், சிந்திக்க தெரியாதவங்க ஆணும் பொண்ணும், உங்களை மேய்க்க நான் வந்திருக்கேன்னு சொல்றான்னு அர்த்தம். ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக இருந்தால் உடனே கட்சி ஆரம்பிச்சிருவீங்களா? அந்த பெரிய நடிகர் இருக்கார் அமிதாப் பச்சன், ராஜீவ்காந்தியோட வகுப்பு தோழர், நண்பர், படித்தாள். கட்சிக்கு அரசியலுக்கு வந்தார், நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினரும் ஆனார். ராஜீவ்காந்தியோட கட்சியில் சேர்ந்து மக்கள் ஏற்றுக்களை பதவி வகிட்டார், அரசியலுக்கு வர மாட்டேன்னு ஒதுக்கி போயிட்டார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததை பார்த்து என்டி ராமாராவ் கட்சி ஆரம்பித்து ஆட்சியெல்லாம் அடைஞ்சார். அதன் பிறகு அவரை காரி துப்பி ஓரத்தில் ஒதுக்கி வச்சு படுதோல்வி அடைய வச்சு நொந்து நூலாகி சாக வைத்தார்கள் தெலுங்கர்கள். அதை பார்த்த உடனே பிரேம் நசீர் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆரை பார்த்து. மலையாளிகள் கேரளாவில் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு மலையாளிகள் கடுமையாக அதை முடிவு பண்ணி திரைப்பட உற்பத்தியாளர்கள் அந்த சங்கம் இந்த சங்கம் எல்லாரும் கட்சி நான் தொடங்கலாம் பிரேம் நசீர் அந்த ஆளே அறிவித்தார். கொஞ்சம் வயசானவருக்கு அந்த இதில் உள்ளவங்களுக்கு தெரியும். எங்கேயாவது இருக்கா பாருங்க, சுருங்கி போயிருக்கு. இப்போ ஆந்திராவில் கூட, ஆந்திரா தான் ரொம்ப ரசிகர்களுக்கான மண்டலம். அதான் அங்கிருந்து இறக்குமதியானதான் இந்த ரசிக மனப்பான்மையில் இங்கே. அது கூட விழித்துக் கொள்கிறது, தமிழ்நாடு இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை. இப்போ எவ்வளவு கேவலமாக நம்மளை நினைக்கிறாங்கிறத நினைச்சு பாருங்க. அடுத்தது இதுவா பகுத்தறிவு என்ற புத்தகத்தில் தோழர் முகிலன் சொல்லிட்டாரு. இதில் வித்தியாசமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ அவர் தமிழை இழிவுபடுத்தி எல்லாம் பேசுகிறாரு. இவ்வளவு பேசி எவ்வளவு பண்ணாலும் எல்லாம் படத்தோடு போட்டிருக்காரு. சுட்டு கொள்ளுங்கன்னு இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 மாணவர்கள் இந்தி 400 பேரை சுட்டு கொண்டானுங்க. அதுக்கு போலீஸ் கையில் துப்பாக்கி பூப்பொறிக்கவா இருக்குதுன்னு கேட்குறாரு ஈவேரா. விடுதலை அந்த இதெல்லாம். அடுத்தது அவரே சொல்கிறாரு, திராவிட கட்சிக்காரங்களே கத்தி வச்சுக்கோங்க, பெட்ரோல் வச்சுக்கோங்க, போராட்டக்காரங்க வந்தேன்னா குத்திட்டு எரிச்சு கொண்டு விடுங்க, சாம்பல் ஆக்கிடுங்க. தலைப்பு என்ன தெரியுங்களா? அந்த விடுதலை படத்தோட போட்டிருக்காரு. உஷார், கத்தியையும் பெட்ரோலையும் விட வேறு வகை இல்லை, தந்தை பெரியார் அறிக்கை. 65 உலகத்தில் எங்கேயாவது இப்படி நடக்குங்களா? அந்த 65 மொழி போராட்டத்தில் இறந்தவங்களுடைய பிணங்களை படிக்கட்டுகளாக்கித்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. நீங்க இவர் இப்படி சொன்னாரு. இந்த போராட்டத்தை தூண்டி அல்லது உருவாக்கி விடுவதற்கு காரணம் திமுக தான். 63 இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தார்கள். அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்று ஒன்று 63 கொண்டு வந்து இந்தியை
அரசமைப்பு சட்டம் 343 15 ஆண்டு கழித்து 50லேருந்து 15 ஆண்டு கழித்து இந்தி தான் ஒரே அலுவல் மொழி என்று இருக்கிறது. 343 இன்றைக்கும் அதுதான் இருக்கிறது, மாற்றப்படலை. அதனால 65 ஜனவரி 26 இந்தி மட்டும் வரப்போகிறது என்ற அபாயத்தை சொல்லி தடுக்க வேண்டும் என்று மக்களிடம் விழிப்புணர்ச்சியை உண்டாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப ஈவேரா அதுக்கு ஜால்ராவில் இருந்தார். காமராஜருக்கு, காங்கிரசுக்கு 54லேருந்து 67 காங்கிரஸ் வீழ்த்தப்படும் வரை காங்கிரசுக்கு ஓட்டு கேட்டவர் ஈவேரா. திமுக சொல்லித்தான் நாங்கள்லாம் இந்தி போராட்டத்தில் ஈடுபட்டோம். நான் 11வது படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எங்கள் திருக்காட்டுப்பள்ளி பள்ளியில் போராட்ட குழு செயலாளர்னா 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த போராட்டத்தில் இப்படி ஒருத்தர் சொல்றாரு, அதை பற்றி அதெல்லாம் நல்லதுக்கு தான் சொன்னாருங்க. இந்த இனம் எப்படிங்க விழிப்புணர்வு பெறும், எப்படிங்க தன்னை சுதாரிச்சுக்கும்? அடுத்தது தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும் என்ற மொழிவழி மாநிலம். அதுக்கு முன்னாடியே மாப்போசி நிறைய எழுதியிருக்காரு அவருடைய எனது போராட்டத்தில். மொழிவழி மாநிலம் பிரிக்க வேண்டும் என்று ஆந்திராக்காரங்க தான் கடுமையாக போராடி தியாகம் செஞ்சுட்டாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு இறந்தாரு. ஆந்திராவில் போராடும்போது துப்பாக்கியால் சுட்டு 5-6 பேரை கொண்டு விட்டாங்க. நேரு அரசாங்கம் கொண்டு பிடிச்சி ஆந்திராவில். அப்புறம் தான் 54 முதல் 53 54 மொழிவழி மாநிலமாக சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திரா முதல் பிரியுது இந்திய விடுதலையில். பண்டித நேரு எல்லாம் மொழிவழி மாநிலம் பேசின ஆள். சுதந்திர போராட்ட காலத்தில் மறுத்த நபர். ஒடுக்குமுறையின் சின்னம் பண்டித நேரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய இன ஒடுக்குமுறையின் சின்னம். அவரெல்லாம் சோசியலிஸ்ட்டு, ஜனநாயகவாதிமாங்க. 47 மாப்போசி எல்லாம் மொழிவழி மாநிலம் கேட்டு போராடுறாங்க. ஈவேரா எழுதுறாரு பாருங்க, தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும் என்பது தமிழரசு, தமிழர் ஆட்சி, தமிழர் மாகாணம் என்று பேசப்படும் எல்லாம் நம்முடைய சக்தியை குலைப்பதற்காகவும் குறைப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற காரியங்கள் என்பதனை நீங்கள் உணர வேண்டும். விடுதலை 11/1/1947 இந்த புத்தகத்தில் போட்டிருக்கார் காரைமைந்தன். சோதிச்சு பார்த்துக்கோங்க. மொழிவாரி மாகாண கிளர்ச்சியில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டாம். விடுதலை 21/4/1947. எப்படிங்க அது? மொழிவழி மாநிலம் அமைக்கூட. அப்புறம் தமிழ்நாடு தமிழர்க்கே என்று எப்போ போடுறாரு? அவன் போராடி எல்லா மாநிலத்தையும் பிரிக்கிறது முடிவுக்கு பிரிக்கிறார்கள். தமிழ்நாடும் பிரிக்கப்படுகிறது. அப்போ தமிழ்நாடு தமிழர்க்கே. யார் சொன்ன முழக்கம் இது? தமிழ் அறிஞர்கள் 1937 திருச்சியில் எழுப்பின முதல் முழக்கம் அது. மொழிவழி மாகாணம் என்ற கோரிக்கை அப்போது எழுப்பப்படுகிறது. உமாமகேஸ்வரன் பிள்ளை அவர்கள் தான் வரவேற்பு உரை நிகழ்த்தியவர். அதை புத்தகமாக கரந்தை தமிழ்ச்சங்கம் போட்டிருக்கிறது. அந்த புத்தகத்திலே மொழிவழி மாகாணம் வேண்டும் என்ற கோரிக்கையை வரவேற்பு உரையிலேயே உமாமகேஸ்வரனார் கேட்கிறார். கரந்தை தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர். தமிழறிஞர்கள் முழக்கத்தை எடுத்துக்கொண்டு அவர்தான் இந்த முழக்கத்தை உருவாக்கியவர் போலவும் மொழிவழி மாகாணம் அமைப்பதற்கு எதிராக இவ்வளவு இருந்துவிட்டு மொழிவழி மாகாணம் அமைந்து விடுகிறது, வேற வழி இல்லை என்றவுடன் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை போட்டுக் கொள்வது என்ன நியாயம்? விடுதலை ஏற்றிலே போட்டுக்கொண்டேன் என்று அதை எடுத்து காட்டுவதா? இப்படி பலது இருக்கு நிறையா. அதெல்லாம் எனக்கு இதை சொல்வதற்கு முக்கிய காரணம், இந்த விமர்சனங்களோடு நில்லாமல் காரைமைந்தன் தேசிய இனங்கள் பிரச்சனையை பற்றி எழுதுகிறார். தமிழ் தேசியம் என்றது என்ன என்று எழுதுகிறார். ஒரு தலைப்பு இருக்கு, இயல் 10 தமிழ் தேசியம் என்பது என்று ஒரு தலைப்பு இருக்கு. இப்ப சில பேர் என்ன பண்ணா, இந்த விமர்சனங்களோட என்ன விடுவாங்க. அப்படி இல்லாமல் காரைமைந்தன் எது இயற்கையானது, எது சரியானது, தமிழ் தேசியம் என்ன, தமிழர்கள் ஆதி முதல் தங்களுக்கான நாடும் தங்களுக்கான இறையாண்மை உள்ளவர்களாகவே வாழ்ந்தது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தங்கள் மொழியை, தங்கள் இன அடையாளத்தை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். திராவிடம் என்பது இடையில் நம்மை மறைத்து ஒழிக்க நம்மில் மூடப்பட்ட ஒரு நம் மீது மூடப்பட்ட ஒரு மாய வலை. இதனை இன்றல்ல பல ஆண்டுகளாக தேவநேய பாவாணர், பாவலர் பெருஞ்சித்திரனார், பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர், ஐயா கியாபி விஸ்வநாதன் போன்ற பெரும் தமிழறிஞர்கள் 80 அல்லது 70 ஆண்டுகளுக்கு முன்பே மிக தெளிவாக பேசி திராவிடம் என்ற பொய் முகத்தை எதிர்த்து வந்துள்ளார்கள். அதாவது இது என்னென்ன செய்யணும் என்று ஒவ்வொரு தலைப்பா அடுத்ததுக்கு பாருங்க. இங்கே பாருங்க சிறப்பு. தமிழ் தேசியத்தை அடிப்படை கோட்பாடாக ஏந்தி ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் கட்சிகள் நடத்துவது தேவை. அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ் ஒரு கட்சியோடு தொடங்கி ஒரு கட்சிக்குள் மட்டும் அடங்கி முடங்கி போவதல்ல தமிழ் தேசியம். அது இனத்தினுடைய கொள்கை, இனத்தினுடைய அடையாளம், இனத்தின் கொள்கலன்.
தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த ஐயா பாவலரேறு பெருஞ்சேத்திரனார் அவர்கள் தேசிய இனம் தேசிய விடுதலை குறித்து மிக தெளிவாக வரையறைகளை வழங்கியிருக்கிறார் என்பதெல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னார் என்பதையும் சொல்லுகிறார்கள். இப்படி தமிழ் தேசியம் குறித்த சரியான கருத்துக்களையும் குழப்பமில்லாத விஷயங்களையும் இதில் நிறைய சொல்லுகிறார். அதுபோல் பெண்ணுரிமை என்பது எது? இப்போ பெண்களை பற்றி சொல்லி இவரை போல யாரும் சொல்லலைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ பெண்ணுரிமை என்பது நாம் எப்படி சொல்கிறோம், நம்ம என்ன வைக்கிறோம் என்பதெல்லாம் சிறப்பாக அந்த நூலிலே சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் படித்து விவாதித்து இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் கூடுதலாக எழுதுங்கள். இன்னும் உங்களுடைய திறனோடு பங்களிப்போடு கூடுதலாக எழுதுங்கள். கூடுதல் பங்களிப்புகளாக செய்யுங்க. பல நாட்டு ஊமைகளோட சொல்லுங்கள். இதை படித்து அப்படியே நெற்று பண்ணி சொல்லணும் என்பதல்ல. இதை படித்து இதிலிருந்து ஊக்கம் பெற்று மேலும் கூடுதலாக சிந்தித்து கூடுதலாகவும் படைப்புகளை வழங்க வேண்டும். அதற்கான உங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்துவதற்கான முன்னோடிகளாகத்தான் இவர்கள் எல்லாம் இந்த அருமையான நூல்களை நம்முடைய காரைமயிலன் போன்றவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு நல்ல சான்றோர்கள் ஆன்றோர்கள் கல்விமான்கள் எல்லாம் இருந்து பேசவும் கேட்கவுமாக ஏற்பாடு செய்த பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல நூல்களை நம்முடைய அருமை படைப்பாளி அன்பு தோழர் கவிஞர் காரை மைந்தன் அவர்கள் வழங்க வேண்டும். இன்னும் உங்களிடம் கொடுப்பதற்கு ஏராளமான உள்ளாற்றல்கள் இருக்கின்றன. மேலும் பல நூல்களை தமிழினத்துக்கு வழங்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.